ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த துருவெலாம் பார்த்தீங்களா, நான் அந்த பாலிஷ் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கீழ்கடலையிலேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் போக போகிறோம். காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேன். இதாங்க மடிப்பாக்கம் லேக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்க, அதனால் உங்களுக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கிட்ட ஆக போகுது. கரெக்டாக நம்ம வந்து 2721 கிலோமீட்டர் ஓடிடுவாங்க ஆயில் சர்வீஸ் பண்ணி. ஆக்சுவலாக 2500 மாற்றணும். எனக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து வெளியில் இருக்க ஸ்ப்ராக்கெட், பெரிய ஸ்ப்ராக்கெட் தான் மாற்றிருக்கேன். சின்ன ஸ்ப்ராக்கெட்டை மாற்றணும். ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரே டைமில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். அதனால தான் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அது நம்ம மெக்கானிக்கு முருகன் அண்ணங்கிட்ட தான் கொடுக்கணும். கிண்டி கத்திப்பார் அக்கீழ இருக்கார்ல, அவர்கிட்ட தான் வந்து நம்ம வண்டி சென்னையில் ஃபுல்லாக அவர்கிட்ட தான் சர்வீஸ் பண்ணுறது. மெயினாக வந்து நம்ம ஆயிலு அதெல்லாம் வந்து அவர் தான் பண்ணுவார். அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மற்றபடி நானே போய் விட்ருவேன். நாளைக்கு கொடுத்துருக்காரு அப்பாயின்மெண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ளே நான் அந்த ஆயிலையும் செயின் ஸ்ப்ராக்கெட்டையும் ஆயில் வாங்கிட்டேன் நான் ஏற்கனவே. ஆயில் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் வந்து டீசல் ஃபில்ட்ரும் வாங்கியாச்சு. இது வந்து நம்ம சென்னையில் இருக்க சிஞ்சாரிப்பேட்டில் இருக்குது அனில் ட்ரேடிங் கம்பெனி. இங்கே தான் வந்து உங்களுக்கு என்ஜின் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அதாவது ஃபில்டர்ஸு, அப்புறம் என்ஜினில் வேறு என்னெல்லாமோ உங்களுக்கு என்னெல்லாம் பார்ட்ஸ் போனாலும் அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குங்களே, கிளச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு புல்லட்டோட பார்ட்ஸ் தான். அது வந்து நீங்கள் புதுப்பேட்டில் இருக்க ஏகேஎன் ஃபரூக் அங்கே வாங்கிக்கலாம். அது நல்ல சீப்பாகவே தராங்க அங்கே. எம்ஆர்பி பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாஸ்டர் சிலிண்டரும் இதுவும் மாற்றிருக்கேன். இல்லை கீழே கேலிபரும் டிஸ்க் கேலிபரும் மாற்றிருக்கேன். எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 5721 ரூபா என்னமோ. ஆனால் எங்களுக்கு வந்து 200 கம்மியாக கொடுத்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா சீப்பாக கிடைக்குது. இதாங்க மடிப்பாக்கம். இந்த கூட்ரோட்டில் இருக்க மடிப்பாக்கம் இந்த இடம் தான். எப்படி ரைட் ஹேண்ட் சைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக மடிப்பாக்கம் தான், பெரிய ஏரியா. மேலே மெட்ரோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ட்ராக்கும் வந்து அதுக்கப்புறம் மேலே கான்க்ரீட்டும் முதல்ல கான்க்ரீட் போடணும். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் இது தானே, இரும்பு தானே இருக்குது, ஷீட்டு மாதிரி ஏதோ இருக்குது. அதுக்கு மேலே கான்க்ரீட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது போட்டு அதை எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சூப்பராகிடும். நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட்டு
டிஸ்க் பிரேக் கிட்டு வாங்குறதுக்கு வந்து நம்ம டீசல் புல்லட் குரூப்பில் இருக்க ஜோதி சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணார், ஜோதிராதன் சார். இல்லைனா எனக்கு எந்த ஐடியாவும் கிடச்சிருக்காது, எங்கே போய் என்ன எப்படி வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்து தெரியுங்க எங்கே வாங்கணும். ஏன்னா மெயினாக புதுப்பேட்டில் வந்து புல்லட் ரிலேட்டடு புது மாடல்லேருந்து பழைய மாடல் வரைக்கும் எல்லா புல்லட் ரிலேட்டட் பார்ட்ஸ்லாம் இவங்க தான் வந்து மெயினாக டீல் பண்ணுறாங்க. இந்த செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் வாங்குகிற அந்த தெருவில் போனீங்கனாலே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு 10 கடை தள்ளி சதாம்னு சொல்லிட்டு கடை கேளுங்க. இல்லை சும்மா புல்லட்டு பார்ட்ஸ் எல்லாம் வந்து கேளுங்க. முன்னாடி ஒரு புல்லட்டை நிற்க வச்சுருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அங்கே போய் நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ணி வாங்குங்க, அது ரொம்ப முக்கியம். சும்மா அவங்க சொன்ன ரேட்டுக்கே வாங்கிட்டு வந்துடாதீங்க. பார்கென்னா எப்படி பண்ணணுன்னா, இப்போ அவங்க ஒரு ரேட் சொல்கிறாங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ரேட்டையும் விசாரிச்சுக்கோங்க. ஸோ அது புது பார்ட்ஸோட ரேட்டையும் எட்டுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 40% தான் வந்து ரேட்டு நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பார்ட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3000ரூவான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து 1200ரூவாலேருந்து தான் இல்லை அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் பேசணும். அப்படி தான் நம்ம வந்து பார்கெயின் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களோட லெக்கு பொறுத்தும் இருக்குங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஆனால் மெக்கானிக் வந்து அன்றைக்கி புதுப்பேட்டில் தான் அவர் தான் மாட்டினார். அவரும் ஃபேமஸான மெக்கானிக் தாங்க. அவர் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம டீசல் புல்லட் குரூப்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து டீசல் புல்லட்டையும் வந்து அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அதனால் நான் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் எதுவும் சொல்ல விரும்பலை. இந்த ஒரு ஆஃப் சினாரியோ, அதுவும் வந்து இது நோம்பு டைம்னால மேபி அவரால் சரியாக பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் சரியாக பண்ணல, என்னென்னா முன்னாடி வந்து பால் ரைசர் செட்டிங்கு வரும்ல இது கீழே, ஸோ அது வந்து சரியாக மாட்டலைங்க. அவர் மாட்டும் போது 2 பால்ஸ் கீழே விழுந்துடுச்சு. அதனால் எனக்கு வந்து ஃபுல் டைட் ஆகிடுச்சு ஸ்டேரிங்கு. அதுக்கப்புறம் திரும்பி நான் அதை வந்து வெளியே இன்னொரு மெக்கானிக்குள்ளே 1000ரூவா செலவு பண்ணி திரும்பி ரெடி பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் நான் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தார். மொத்தமாக அது ஒரு 12,000ரூவா 13,000ரூவா கிட்ட 14,000ரூவா கிட்ட ஆகிடுச்சிங்க மொத்தமாக இந்த டிஸ்க்கு ரெடி பண்ணுறதில்ல. இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இந்த ட்ரெயினும் மேலே வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து தொடங்கிட்டாங்க. மேலே போதுங்களே ஃப்ளையிங் ட்ரெயின் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட், இதுவும் வந்து தொடங்கியாச்சு. ஒரு நல்ல விஷயம். 5 ரூபாய்க்கு வந்து நீங்கள் பீச் வரைக்கும் போகிற மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் கிண்டி போனோம்னாலுமே ஈஸியாக இங்கே வந்து ஆரம்பகம் ஸ்டேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை, ஆனால் அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிடும். பக்கத்துலேயே மெட்ரோவும் வருதுங்க. மேலே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து மெட்ரோ. இந்த ஸ்டேஷன் மட்டும் ஓப்பன் ஆகலை, முன்னாடி போகுதில்ல. இந்த ஸ்டேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே, அதாவது நிற்க மாட்டேங்குது ட்ரெயின், ஏதோ வேலை நடக்குது போல். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்னும் சூப்பராகிடும். இதுதான் ஆதம்பாக்கம் ஸ்டேஷனு. பெட்ரோல் பங்க்லாம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்தது. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. எல்லாம் ரூமர்ஸை கண்டு வதந்தியை கண்டு எல்லாம் டக்குன்னு போயிட்டு லைனில் நின்று என்னெல்லாம் பாத்திரம் ட்ரம்மு எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம், ஆதம்பாக்கம் பக்கத்தில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாபாய்.